கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய கரங்களிலே ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற புதிய வாக்குத்தத்தமான வார்த்தை எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கரங்களிலே அநேக நன்மைகள் குவிந்து கிடக்கிறது. அவருடைய கரத்தின் நன்மையினாலே ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். இந்த வருஷத்திலே அவருடைய நன்மையினாலே நீங்கள் திருப்தி ஆக போகிறீர்கள். வேதத்துல பார்க்கும் போது தாவீதை குறித்து அழகாக ஒரு ஸ்திரீ சாட்சியாக சொல்லுகிறார். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 30வது வசனத்துல பார்க்கிற போது, கர்த்தர் உமக்கு சொன்ன நன்மையின்படி செய்வாராக என்று சொல்லி என்னென்ன நன்மைகளை கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார் என்று பார்க்கிற போது 28வது வசனத்துல கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை கொடுப்பாராக என்று சொல்லி முதலாவது நன்மையாக இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வீட்டை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக, உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது நன்மை என்னவென்றால், உங்களுடைய ஜீவன் ஆண்டவருடைய ஆதரவிலே இருக்கிறபடியினாலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வருஷத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மையினாலே உங்களை திருப்தி ஆக்குவாராக. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். நீங்கள் திருப்தியாக போகிறீர்கள். கர்த்தர் தான் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.